கை நீட்டி பணம் வாங்கிருக்கீங்க, ஏமாத்திடக்கூடாது. இல்ல மேடம். புரியுதா? சரிங்க கொடுங்க. விஜி மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஏப்பா சொல்லுங்க. வழக்கமா ராமச்சந்திரன் தான் நிப்பாரு. எதிர்த்து யாராவது ஒரு ஆள் நிப்பாங்க, நம்ம ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போடுவோம். இந்த எலெக்ஷன் என்னப்பா, சட்டமன்ற எலெக்ஷனை விட பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. ஆளாளுக்கு பணம் தள்ளி வீசுறாங்களேப்பா. ஒருத்தன் கிஃப்ட் கொடுக்குறான், இன்னொருத்தங்க பணம் கொடுக்குறாங்க. யாருக்கு தான் ஓட்டு போடுறது? ஆமா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? யார் நமக்கு காசு அதிகமா தராங்களோ அவங்களுக்கு போட்டுற வேண்டியதுதான். ஓ, என் முடிவும் அதே தான்ப்பா. கை நீட்டி காசு வாங்கியாச்சு, ஏமாத்த கூடாதுப்பா. சரியா சொன்னீங்க. யார் பதவிக்கு வந்தாலும் நமக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அந்த வரைக்கும் லாபம்னு இருக்க வேண்டியதுதான். சரிங்கண்ணா, போய் உங்க வேலையை பாருங்க. சரிப்பா, வரேன். வணக்கம். என்ன வேணும்? எலெக்ஷன் வருது, அதான் ஓட்டு கேட்டு போலாங்க. ஓ, இரு வரேன். ஹலோ, வரத்தாண்டா. என்னையா? அந்த ராமச்சந்திரன் என் கடைக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காப்ல. என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? அவங்களெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விடு. இல்லையா, பெரிய மனுஷன். யோ, கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம், அவங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சமாவது அவங்க மனசுல நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கையை உடைச்சு விட்டுரு. தலை தொங்கின மாதிரியே போட்டுவியா? சரி. வேற கலர் காட்டுங்க. இந்த எடுத்து இது பாருங்க. சொல்லியா? அதானே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சரி, அப்படி ஓரமா நில்லு. வியாபார நேரத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பாக்குறேன் வியாபாரத்துக்கு. வேற காட்டுங்க. ஏன்பா, அவங்க வேற பேண்ட் கேக்குறாங்களா? எடுத்து காட்டு. சரிங்க. மத்தவங்களுக்கு தான் பொழப்பு இல்ல, நமக்கு பொழப்பு இருக்குல்ல. கேக்குறத எடுத்து போடியா. சரிங்க. வியாபார நேரத்துல வேலை விட்டு இல்லாம இங்க வந்து நின்று சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல. சும்மா மச மசன்னு நின்னுகிட்டு எதுக்குடா நீங்களா வேலைக்கு வரீங்க? உங்களுக்கு கொடுக்குற சம்பளமே தண்டன்டா. சொல்லு ராமச்சந்திரா. இல்லண்ணே, நீங்க அண்ணன் தம்பிங்க பங்காளிங்கன்னு உங்க குடும்பத்துல சங்கத்துக்குன்னு ஒரு 14 ஓட்டு இருக்கு. பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி என்னோட நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. அதுக்கு என்ன? இல்ல, எலெக்ஷன்ல என் பையன் மாற நிக்கிறான். அது என்னையா, தலைவர் பதவி உன் குடும்பத்துக்கு மட்டும் பட்டா போட்டு எழுதி வச்சிருக்கா. நீ இருந்த, உனக்கு அடுத்து உன் பையன், அப்புறம் வேற என்ன? சங்கத்தை உன் சொத்தாக்கிடுவ போல. பாரம்பரியமா நீங்க தான் பதவியில இருக்கணுமா? ஐயோ, அப்படிலாம் இல்லண்ணே. தப்பான விஷயத்துக்கு தான் கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி அப்பா அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தோம்னா நாங்க 3 பேர் பசங்கன்னு எதுக்கு இருக்கோம்? இல்ல, இப்ப நீ சண்டை போடுறதுனால என்ன ஆக போகுது? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனெல்லாம் வெட்டி போட்டாலும் எனக்கு ஆறாது. அதை நீ பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா விட்டா என்னமா பேசிட்டு இருக்க? பெரிய ஏதோ காட்டா மாதிரி பேசுற. ஆமா, அவரை எவன் தொட்டாலும் அடிப்பேன், சண்டை போடுவேன். நான் காட்டான் தான். டேய், ஏன்டா புரிஞ்சுக்காம பேசுற? நீ அவனை பழி வாங்கு, நான் அவனை வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசு. அந்த டைம் நானே கட்டை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கறேன்டா. மாறா, அவர் உனக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கு மாமா. நீ அவர் மேல எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கியோ அதே மரியாதையும் பாசமும் நானும் வச்சிருக்கேன். அவரை அவமானப்படுத்தினா நான் என்ன அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? எனக்கும் கோபம் வரும். ஆனா நம்ம கோவப்படுறதுக்கான நேரம் இது கிடையாது. இந்த எலெக்ஷனை நல்லபடியா முடியணும். நீ ஜெயிக்கணும்.
பணத்தால வாங்க முடியாததுன்னு இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னது நீ. அதை நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. நாலா பக்கமும் அந்த விஜி பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி மாமாவோட நேர்மையை மட்டும் நாம வச்சு ஜெயிச்சு காட்டணும். இங்க பாரு, மாமாவோட பலம் அவரோட தொழிலும் திறமையும் மட்டும் கிடையாது, அவரோட நேர்மை, அவர் செஞ்ச நல்லது. அதனால பலனடைஞ்ச மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது என்னமோ சரிதான். எங்க அப்பா பிரசிடென்டா இருந்தப்ப எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிருக்காருன்னு தெரியுமா? நடபாதையில கடை வச்சிருக்கிறவங்களால ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அப்பா அவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டு எடுத்து கொடுத்து சங்கத்துல மெம்பர் ஆக்கிட்டாரு. சந்தா கட்ட முடியாதவங்களுக்கு அவரே கை காசை போட்டு சந்தா கட்டியிருக்காரு. ரோட்ல கடை வச்சிருக்கிறவங்கள நாயை துரத்துற மாதிரி துரத்துவாங்க. அப்பா அவங்களெல்லாம் மெம்பர் ஆக்குனதுக்கு அப்புறம் அவங்கள தொட்டா சங்கம் வந்து நிக்கும்னு போலீஸ்காரங்களே அவங்கள தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பல பேர் பலன் அடைஞ்சதுல இந்த திருப்பூர்காரன்னு ஒருத்தன். அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அப்பாவையே அவமானப்படுத்திருக்கான்னா அதான் தாங்க முடிய மாட்டேங்குது. பாவம் மனுஷன் மதியமே சாப்பிடாம இருந்திருக்கு. இப்ப அத்தா அவ்வளவு தடவை சாப்பிட கூப்பிட்டும் பேசாம போயிட்டாரு. விடுடா, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் 4 பேர் கையெடுத்து கும்பிட்ட மனுஷன் அவரை இப்படி அவமானப்படுத்துறாங்களே, அவர் மனசுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அவருக்கு கொஞ்ச நேரம் தனிமையும் அமைதியும் வேணும். பாத்துக்கலாம். மாமா பட்ட அவமானத்துக்கு உண்டான ஒரே பதில் எலெக்ஷன்ல உன்னோட வெற்றி.